வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட வாழைக்காய் வச்சு அருமையான ஸ்டைலில் ஒரு சிப்ஸ் பண்ண போகிறோம். கொத்தமல்லி ஒரு பெரிய கட்டு, வேக வச்ச பொன்னி ரைஸ் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 4-5 நம்பர், இஞ்சி 2 சின்ன துண்டு, பூண்டு 6-8 பல்லு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு இந்த கொத்தமல்லியை கொதிக்க தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். அதனால் நல்ல சூடாக இருக்க தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போடுறோம். போட்ட பிறகு கரெக்டாக ஒரு கொதி வர டைமில் எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா கலர் மாறிடும் அந்த கொத்தமல்லி பேஸ்ட் அரைக்கும் போது. ஜஸ்ட் ஒரு கொதி வந்த உடனே இந்த மாதிரி பச்சை தண்ணியில் எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லி சாதம் நல்லா க்ரீனிஷ் கலர் இருக்கும். அதனால தான் பிளான்ச் பண்ணி முடித்த உடனே கோல்டு வாட்டரில் போடணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, நல்ல க்ரீனிஷ் கலர் இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே அரைக்க போகிறோம். ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருக்கேன். இந்த புளி எதுக்காகனா அந்த டேஸ்ட்டு அந்த கொத்தமல்லியோட காரத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. எடுத்த உடனே அதிகமான தண்ணி வேண்டாம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். கெட்டியாக இருக்கணும் இந்த பேஸ்ட்டு. தண்ணியாக இருந்தால் குக் பண்ணுற டைம் அதிகமாகும். அப்படி குக் பண்ணால் கலர் மாற ஆரம்பிச்சிடும். இதுக்கு பிறகு தாளிப்பு போட்டு அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி ரைஸோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணுங்கள். அதாவது மீடியமான ஃப்ளேம் இருக்குன்னு சொல்கிறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்துருங்க. நல்ல கடக்கு முடக்குன்னு இருக்கணும் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. ஏங்கிட்டனா அந்த கொத்தமல்லி அந்த ஃப்ளேவரோட அதுக்கப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதோட இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் கடக்கு முடக்க இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வரட்டும்னு சொல்கிறேன். நான் நிறைய ப்ரிப்பரேஷன் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணி வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பெருங்காயம் போடுங்க. அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை போடுறோம். அதே டைமில் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு கரெக்டாக போட்டுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் உப்பு ஒரு கல் கம்மியாக போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது என்ன பண்ணால் கரெக்டாக அந்த காரம் அந்த டேஸ்ட் எக்ஸாக்டாக என்ன வருது சொல்லி தெரியாது. அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணுறது அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி கொதிக்கிற தண்ணியில் போட்டு தான் எடுத்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. வேக வச்ச இந்த சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சாதம் எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா அந்த மசாலா எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த கொத்தமல்லி சாதம் ரெடி. நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் வீட்டில் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து போய்ட்டு லஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்க டேபிள் இருக்கவங்க என்ன சாதம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான கொத்தமல்லி சாதம் பார்த்தாச்சு.
வாழைக்காய் சிப்ஸுக்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 3 நம்பர், வேர்க்கடலை 4 டேபிள் ஸ்பூன், இடிச்ச பூண்டு 10லிருந்து 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 3லிருந்து 4 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சர்க்கரை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன கப்பில் வந்து மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா கரைச்சிடும். தண்ணி ஊற்றும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைங்க. உப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கரைச்சி முடிச்ச பிறகு அடுத்தது இந்த வாழைக்காய். இந்த வாழைக்காவை நல்லா பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீல் பண்ணும்போது பர்டிகுலராக அந்த க்ரீன் கலரில் இருக்க மாதிரி தோல் இருந்தால் கண்டிப்பாக அப்படியே கிரேட் பண்ணி நம்ம குக் பண்ணக்கூடாது. ஏங்கிட்டனா அந்த ஸ்கின் இருந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வேகாது, இன்னொன்று கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வாழைக்காவை நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைக்காய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா காய் ஓட்டமாக இருக்க வாழைக்காவாக இருக்கணும். சில பேர் இன்றைக்கி வாங்கி வச்சுருப்பீங்க, ஒரு 5 நாள் நல்லா கழிச்சு சமைப்பீங்கள்ல, அந்த மாதிரி வாழைக்காய் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டனா இந்த மாதிரி எண்ணெயில் கிரேட் பண்ணும்போது அந்த வாழைக்காய் வந்து சரியாக கிரேட் பண்ண முடியாது. இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ எண்ணெய் கடாயில் கரெக்டான சூடில் வச்சு கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக கிரேட் பண்ணும்போது அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மியாக வைங்க. அப்போ தான் உங்கள் கையில் வந்து ஆவிப்படாமல் கிரேட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க மஞ்சள் தூளும் உப்பு தண்ணியும் வந்து இதில் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சால்ட் வந்து அப்படியே அந்த வாழைக்காயில் வந்து சீசனிங் கரெக்டாக செட் ஆகிடும். அதே டைமில் இந்த வாழைக்காய் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிகிற டைமில் கொஞ்சம் கலர் மாறும். அதுக்காக தான் இந்த மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, கரெக்டாக வெந்து வரும். இந்த மாதிரி வெந்து வரும்போது நீங்கள் இதை அப்படியே ப்ளெயினாகவும் சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் மிக்சர் மாதிரியும் பண்ணலாம், அதாவது நம்ம பண்ணுற மாதிரி. இப்போ இடித்த பூண்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். இந்த பூண்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நல்லா வாசனை கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான சூடில் இந்த பூண்டை ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. பூண்டு மட்டும் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் வரும்போது எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா அந்த பூண்டோட ஃப்ளேவரே நம்மளுக்கு நெகட்டிவாக மாறிடும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காவில் போட்டுரும். அதே மாதிரி இந்த பச்சை வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வித் ஸ்கின்னோட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இந்த பச்சை வேர்க்கடலை காய வச்ச வேர்க்கடலை யூஸ் பண்ணணும். பச்சை வேர்க்கடலை போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக ஃப்ரை ஆகாது, அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி போட்டுறோம். இதேமாரி இந்த காஞ்ச மிளகாய் ஃப்ரை பண்ணி போட்டுரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் சால்ட்டு, சில்லி பவுடர். காரம் ரொம்ப அதிகமாக தேவையில்லை, ஓரளவுக்கு காரம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். வேணும்னா திருப்பி 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கடுத்து எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. இந்த மாதிரி பண்ணினா இது மிக்சர். வெறும் வாழைக்காய் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண அது சிப்ஸு. ஒரே ரெசிப்பியில் 2 விதமாக சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.